அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். தாயகம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, தாயகம் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி பயிலக்கூடிய 5ஆம் நிலை மற்றும் அதற்கு மேற்பட்ட மாணவ செல்வங்களுக்கு அவர்கள் கொரோனா பாதிப்பு நிலைப்பாட்டில் இல்லங்களிலேயே இருக்கின்ற காரணத்தால் அவர்களுடைய அறிவு பசியை அவர்களது அன்றாட நடவடிக்கைகளிலேயே சற்று தீர்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக தாயகம் பள்ளி நிர்வாகத்தினரால் இல்லங்களில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு அவர்கள் இல்லங்களிலேயே தினசரி ஒரு 30 நிமிடங்கள் ஆங்கிலம் சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வாட்ஸ்அப் கிளாஸஸ் என்ற வகையில் ஆங்கில இலக்கணம் சார்ந்த வகுப்புகளை நடத்த திட்டமிட்டுள்ளோம். அந்த வகுப்புகள் நாளை முதல் உங்களது கை அலைபேசியில் 30 நிமிடங்கள் மிளிர இருக்கின்றது. இந்த வாய்ப்பு 5ஆம் நிலை மற்றும் அதற்கு மேற்பட்ட நிலைகளில் பயிலக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு மட்டுமல்லாமல் இல்லங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளைஞிகள் போட்டித் தேர்வுகளுக்கு செல்லுகின்ற பொழுது அந்த போட்டித் தேர்வில் ஆங்கிலம் மொழி சார்ந்த வினாக்களுக்கு எளிமையாக விடையளிக்கக்கூடிய ஒரு நல்ல பயிற்சியை இந்த வாட்ஸ்அப் கிளாஸஸ் கொடுக்கும் என முழுமையாக நம்புகின்றோம். எனவே இதனை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, மாணவ செல்வங்களுக்கு கல்வி வழிகாட்டியாக இருக்கக்கூடிய இல்லங்களில் இருக்கக்கூடிய அவர்களின் சகோதரர் சகோதரிகளே, உற்றார் உறவினர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வேண்டுகோள். ஆங்கிலம் என்பது உலகில் தவிர்க்க முடியாத ஒரு மொழியாக உருவாகிவிட்டது. அந்த மொழியில் நாம் எந்த புலமை பெற்றிருந்தாலும் பல்வேறு நிலைகளில் தடுமாறுகிறோம். சரியான சொல்லாட்சியை பயன்படுத்துவதில், சரியான வழிமுறைப்படி விதிமுறைப்படி இலக்கண மரபுப்படி எழுதுவதில், புரிந்து கொள்வதில் தடுமாறுகிறோம். அதில் நம் குழந்தைகள் எதிர்காலத்தில் எந்த நிலையிலும் நாம் எழுதுவது சரி, நாம் எழுதியிருக்கிறது சரி, நாம் படிப்பது சரி, நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் சரியாக சொல்லிக் கொடுக்கிறார், நாம் சரியாக எழுதியிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் நாம் சொல்வதை, நாம் எழுதியதை ஒருவர் தவறு என்று சொன்னால், ஆமாம் அவர் தவறுன்னு சொல்றது சரிதான், நம்ம தப்பாக தான் எழுதியிருக்கோம், நம்ம சரி பண்ணிக்கிறணும் அப்படிங்கிறத மாணவ செல்வங்கள் புரிந்து கொள்வதற்கு இந்த வகுப்புகள் உற்ற துணையாக இருக்கும். பொதுவாக இந்தியாவிலே ஆங்கிலத்தில் புலமை பெற்றவர்களாக நாம் பல்வேறு நிலைப்பாடில் உள்ளவர்களை கருதினாலும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் திரு சசி தரூர் அவர்கள் மிகச்சிறந்த ஆங்கில சொல்லாதிக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக திகழக்கூடியவர். அதிகமான எழுத்துக்கள் உள்ள வார்த்தைகளை பயன்படுத்திய பெருமைக்குரிய மிகச்சிறந்த ஆங்கில ஆளுமைக்கு சொந்தக்காரர். அதை போன்ற நிலைப்பாடுகளிலெல்லாம் நாம் வருவது என்பது நமது சொந்த முயற்சியை பொறுத்தது. இருப்பினும் நமது குழந்தைகள், நமது மாணவ செல்வங்கள் மிகச்சிறந்த ஆளுமையை ஆங்கிலத்தில் இயன்ற அளவு பெற வேண்டும் என்பதற்காக இந்த வாட்ஸ்அப் வகுப்புகள் நாளை முதல் உங்களது கைபேசியில் மிளிர இருக்கின்றது. மதிப்பு மிகுந்த பெற்றோர் பெருமக்களே, உலகமே ஒரு அசாதாரண சூழலில் இருக்கிறது. நாம் அனைவரும் இல்லங்களில் முடங்கி இருக்கிறோம். இந்த முடக்கம் நமக்காக மட்டுமல்லாமல் நமது குழந்தைகள், நமது உற்றார் உறவினர், நம் ஊரில் உள்ளவர்கள், நம் தேசத்தில் உள்ளவர்கள், உலகில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. எனவே பெற்றோர் பெருமக்களே, இல்லங்களில் தயவு செய்து தனித்திருங்கள். அவசியம் அவசரம் ஏற்பட்டால் மட்டுமே நீங்கள் வெளியே செல்ல வேண்டும். அவ்வாறு வெளியே செல்லுகின்ற பொழுது கண்டிப்பாக சமூக இடைவெளியை நீங்கள் பின்பற்ற வேண்டும். ஒரு நபருக்கும் இன்னொரு நபருக்கும் குறைந்தது 3 அடி இடைவெளியை பின்பற்ற வேண்டும். நீங்கள் வெளியே செல்லுகின்ற பொழுது கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்து செல்ல வேண்டும். அந்த முகக்கவசம் என்பது ஏதோ மருத்துவர்கள் அணிவது போன்று 100 ரூபாய் 200 ரூபாய் 300 ரூபாய் 500 ரூபாய் 30 ரூபாய் 40 ரூபாய்க்கு வாங்கி அணிய அவசியம் இல்லை.
சாதாரணமாக கர்ச்சீப் கட்டி கொண்டு செல்லலாம், அல்லது இல்லங்களில் இருக்கக்கூடிய துணியை வைத்து சாதாரணமாக மாஸ்க் நம்மளே தச்சு பயன்படுத்தலாம். எது எப்படி இருப்பினும் வெளியே செல்லுகின்ற பொழுது தயவு செய்து முகக்கவசம் அணிந்து செல்லுங்கள். ஒரு நபர் மட்டுமே தொடர்ந்து வெளியே சென்று பொருட்கள் வாங்கி கூடிய ஒரு நடைமுறையை பின்பற்றிக் கொள்ளுங்கள். வெளியே சென்றுவிட்டு வீட்டுக்குள் வருகின்ற பொழுது கண்டிப்பாக சோப்பு போட்டு 30 நிமிடங்கள் 30 வினாடிகள் கை கழுவி விட்டு உள்ளே வாருங்கள். தயவு செய்து வெளியிலிருந்து வீட்டுக்குள் வருகின்ற பொழுது சோப்பு போட்டு கையை கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ள வரணும் என்ற வேண்டுகோளையும் உங்கள் மத்தியிலே வைத்து நாளை முதல் உங்களது கைபேசிகளில் வாட்ஸ்அப் மூலம் ஆங்கில இலக்கண வகுப்புகளுக்காக மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தாயகம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, தாயகம் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் பயிலக்கூடிய 5ஆம் நிலை மற்றும் அதற்கு மேற்பட்ட மாணவ செல்வங்களுடைய ஆங்கில இலக்கண அறிவை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக வாட்ஸ்அப் வகுப்புகள் இன்றைய தினம் முதல் நாள். இந்த வகுப்பை உங்களுடைய ஆங்கில இலக்கண அறிவை மேம்படுத்துவதற்காக இதோ ஆரம்பிக்கின்றோம். உங்களுக்கு இதில் ஆங்கிலத்தை பற்றி எந்த இலக்கண அறிவும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தாலும் அதெல்லாம் நமக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கங்க. தெரியாதுன்னு நினச்சி இந்த வாட்ஸ்அப் வகுப்பை தொடர்ந்து நீங்கள் கவனிப்பீர்களானால் ஒரு 100 வகுப்புகளாக திட்டமிட்டிருக்கிறோம். அந்த 100 வகுப்பை நீங்கள் முழுமையாக பூர்த்தி செய்யும் பட்சத்தில் ஆங்கிலத்தில் இலக்கணம் சார்ந்த எந்த சந்தேகமும் உங்களுக்கு எழுவதற்கு வாய்ப்பே இல்லை. எனவே பெற்றோர் பெருமக்களை, உங்களது குழந்தைகளை இல்லங்களில் இருக்கின்ற இந்த அசாதாரண சூழ்நிலையில் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள அன்போடும் கனிவோடும் கேட்டுக்கொண்டு இந்த முதல் வகுப்பை ஆரம்பிக்கின்றோம். நம்ம ஃபர்ஸ்ட் அது 5ஆம் நிலை படிக்கக்கூடிய மாணவ செல்வமாக இருந்தாலும் சரி, கல்லூரி படிப்பை படித்து முடித்த இளைஞன் இளைஞியாக இருந்தாலும் சரி, ஆங்கிலத்தில் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காண்டி தெரிஞ்சுக்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன். தமிழில் பர்சன்னா இடங்கள் என்று சொல்லுவார்கள். நம்ம படிச்சிருக்கோம் தமிழில் இடங்கள்னு, தன்மை, முன்னிலை, படற்கைன்னு. அதைத்தான் ஆங்கிலத்தில் இடங்களை பர்சன்னு சொல்கிறோம். இந்த தன்மை, முன்னிலை, படற்கையை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, தன்மையை ஃபர்ஸ்ட் பர்சன்னு, முன்னிலையை செகண்ட் பர்சன்னு, படற்கையை தேர்ட் பர்சன் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். இதை சும்மா சாதாரணமா இதை மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை. ஒரு தடவை படிச்சுட்டு மறந்தாலும் பரவாயில்ல. நம்ம மொழி பயன்பாட்டில், ஆங்கில மொழி பயன்பாட்டில் கடைசி வரையும் திரும்ப 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 பல்வேறு காலகட்டத்தில் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் படிச்சுட்டே இருக்க போறோம். அதனால மறக்கிறத பற்றி நீங்க கவலையப்படணும்னு அவசியம் இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன்ல சிங்குலர், ப்ளூரல், இந்த ஒருமை பன்மைன்னு சொல்லுவோம். இந்த இடங்கள்ல தன்மை இடம் அப்படின்னு சொன்னோம்னா தன்மையில ஒருமை நான் அப்படின்னு சொல்லுவோம், பன்மை நாங்கள், நாம் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அது மாதிரி ஃபர்ஸ்ட் பர்சன்ல சிங்குலரை ஐ அப்படின்னு சொல்லுவோம், ப்ளூரல்ல வீன்னு சொல்லுவோம். வேற எந்த யோசனையும் வச்சுக்கிற கூடாது. மையின்னு சொல்றாங்களே, மீன்னு சொல்றாங்களே, அவர்னு சொல்றாங்களே, அதெல்லாம் அப்புறம் பின்னாடி படிக்க போறோம். வேற எந்த குழப்பமும் வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ஐ, ப்ளூரல் வி, அவ்வளவுதான். செகண்ட் பர்சன் அது என்ன? சிங்குலர் யூ, ப்ளூரல் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன? செகண்ட் பர்சன் முன்னிலை, முன் நிற்பவரையும் நிற்பவர்களையும் குறிப்பது. முன்னாடி ஒரு ஆள் இருந்தா நீன்னு சொல்லுவோம், ரொம்ப பேர் இருந்தா நீங்கள்னு சொல்லுவோம். தமிழ்ல நீ, நீங்கள். ஆனா ஆங்கிலத்துல சிங்குலருக்கும் யூ தான், ப்ளூரலுக்கும் யூ தான். ஆனா அந்த காலத்துல ஆங்கிலத்துல சிங்குலருக்கு எதை பயன்படுத்தினாங்கன்னா தவ் அப்படிங்கிற ஒரு சொல்ல பயன்படுத்தினாங்க. தவ் அப்படின்னு. இது நம்ம அந்த பொயத்துல மட்டும்தான் பார்த்துருப்போம். பொயட்ரி நம்ம மெமரி பொயம்லாம் படிச்சிருப்போம். அந்த பொயம் ஆசிரியர் பெருமக்கள் நடத்துறப்ப இங்கே பார்த்தோம்னா தவ்னு வரும். இது செகண்ட் பர்சன் சிங்குலர் அந்த காலத்தில் பயன்படுத்தினது. ஆனால் நம்ம இப்போ இதை பயன்படுத்துறது இல்லை.
அதனால செகண்ட் பர்சன் சிங்குலர் யூ, ப்ளூரல் யூ தான். தேர்ட் பர்சன் சிங்குலர் he, she, it அப்படின்னு சொல்லுவாங்க. he, she, it இதான் தேர்ட் பர்சன் சிங்குலர். ப்ளூரல் இந்த மூணுக்குமே ப்ளூரல் தே தான். அப்ப என்ன தெரிஞ்சுக்கிற தேர்ட் பர்சன் சிங்குலர். தேர்ட் பர்சன் என்ன தமிழ்ல முன்னிலைன்னு சொல்லுவோம். முன்னிலை என்ன? முன் நிற்பவனையும் நிற்பவளையும் நிற்பதையும் நிற்பவர்களையும் குறிப்பதுதான் முன்னிலை. அதுல முன் நிற்பவர் ஆணா இருந்தா ஹி அவன் அப்படின்னு சொல்லுவோம், பெண்ணா இருந்தா சி அவள் அப்படின்னு சொல்லுவோம். அது அக்கிரிணை பொருளா இருந்தா அது இட்டு அப்படின்னு சொல்லுவோம். ப்ளூரல் பன்மையா இருந்தா அவர்கள் அவைன்னு சொல்லுவோமா இல்லையா, அதைத்தான் தே அப்படின்னு சொல்றாங்க. ஹி, சி, இட் அப்படின்னு மூன்று சொல்றோம். இப்ப இதுல சிங்குலர் ப்ளூரல். இப்ப இந்த ஆங்கிலத்தை பொறுத்தவரையும் பர்சன்ல தான் சிங்குலர் ப்ளூரல் இப்ப படிச்சிருக்கோம். தனியாகவே ஆங்கிலத்தில் சிங்குலர் ப்ளூரல் என்னென்ன இருக்கோ அத்தனையும் ஒவ்வொரு மாணவ செல்வனும் படிச்சுக்கிறோம். நம்ம இனிமேல் வரக்கூடிய வகுப்புகள்ல நம்ம சிங்குலர் ப்ளூரலுக்கு தனியா ஒரு வகுப்பு நடத்த போறோம். இருப்பினும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள், விவரம் தெரிந்தவர்கள், உங்க குழந்தைக்கு தனியா சிங்குலர் ப்ளூரல், டிஃபரண்ட் டைப் ஆஃப் சிங்குலர் ப்ளூரல் ஏராளமா இருக்கு. அதை நீங்க இந்த கூகுள்ல போய் சர்ச் பண்ணாவே அப்படி கக்கி வந்து விழும் அந்த கைபேசியில. அதை எடுத்து கூட பிள்ளைகளுக்கு சொல்லலாம். இருப்பினும் நாம வரக்கூடிய வகுப்புகள்ல நம்ம சிங்குலர் ப்ளூரல் அதை பத்தி நம்ம சொல்ல போறோம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஹி, சி, இட் இது ஆண்பால் பெண்பால் அப்படின்லாம் சொல்லுவோமா இல்லையா தமிழ்ல, அது மாதிரி ஜெண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 4 டைப் ஆஃப் ஜெண்டர். அது என்ன 4 டைப் ஆஃப் ஜெண்டர்? மாஸ்குலைன் ஜெண்டர், ஃபெமைன் ஜெண்டர், காமன் ஜெண்டர், நியூட்டர் ஜெண்டர் அப்படின்னு 4 ஜெண்டர் இருக்கு. அந்த ஜெண்டரையும் நம்ம படிக்கணும். அப்ப அந்த ஜெண்டருக்கு நம்ம ஒரு வகுப்பு தனியா பண்ண போறோம். இருப்பினும் பெற்றோர்கள், விவரம் தெரிந்தவர்கள், மாணவ செல்வங்களுக்கு, ஏன்னா வீட்டுல தானே இருக்காங்க, ஜெண்டர்னா இப்படி, மாஸ்குலைன் ஜெண்டர் இப்படி, ஃபெமைன் ஜெண்டர் இப்படி, பாய், கேர்ள், பிரதர், சிஸ்டர் அப்படின்னு நமக்கு தெரியுமா இல்லையா? அதை நீங்க சும்மா இருக்கிற நேரத்தில் உங்க வீட்டில் இல்லங்கள்ல கிராமர் புத்தகம் இருக்கும். வீட்டில் உள்ள பழைய புத்தகம்லாம் பிரட்டி கட்டி பாருங்க, நீங்க படித்த காலத்தில் உள்ள புத்தகம்லாம் இருக்கும். அந்த கிராமர் புத்தகத்தை எடுத்து சும்மா இருக்கிற நேரத்தில் போர் அடிக்காம, இதே கொடுத்தீங்கன்னா உனக்கு வேற வேலை இல்லப்பா, வேற வேலை இல்லாம அப்படின்னு சொல்லிடுவாங்க குழந்தைகள். இருப்பினும் போர் அடிக்காம இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா சிறுக வாய்ப்பு கிடைக்கிறப்ப ஜெண்டரை பத்தியும் சொல்லுங்க. இருப்பினும் நாங்கள் வரும் வகுப்புகள்ல அந்த ஜெண்டர்ல என்னென்ன டீடைல் இருக்கு அப்படின்னு A to Z சொல்றதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே பெற்றோர் பெருமக்களே, உங்களது குழந்தைகள் இதை கவனிச்சுக்கிட்டான்னு பாருங்க. இது பர்சன், ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். அதுல சிங்குலர் ப்ளூரல், ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ஐ, ப்ளூரல் வி, செகண்ட் பர்சன் சிங்குலர் யூ, ப்ளூரல் யூ, தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹி, சி, இட், ப்ளூரல் தே என்ற நிலைப்பாட்டில் இந்த பர்சன்கிற தலைப்புல உங்க குழந்தைகள் முழுமையாக புரிஞ்சுக்கலாம்னு பாருங்க. மாணவ செல்வங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த வகுப்பு முடிஞ்ச உடனே நீங்க நாளை வகுப்பு தொடங்குவதற்கு முன்பு ஒவ்வொரு மாணவ செல்வனும் ஒரு நோட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நோட்ல இந்த போர்டுல